கோடை வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், பிரியாவிடை அம்மன் ஆகியோர் ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி கோடை வசந்த உற்சவம் துவங்கி வரும் நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை அது நடைபெறுகிறது. விழாவினை முன்னிட்டு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை அம்மனுடன் சகல பரிவாரங்களுடன் தெற்கு சித்திரை வீதியில் உள்ள வெள்ளியம்பலம் பள்ளியில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகளை அடுத்து அருள்மிகு மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் மற்றும் பிரியாவிடை தாயாருடன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் பங்குனி உத்தர தினத்தன்று காலை கோவிலிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி வைகை வடகரையில் அமைந்துள்ள செல்லூர் திருவாப்புடையார் கோவிலில் எழுந்தருளுகிறார். அங்கு சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் சிறப்புற நடைபெறும். ஊஞ்சலில் அமர்ந்து அருள்பாலித்த அருள்மிகு சுந்தரேஸ்வரரை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்.